இனிக்கின்ற தமிழே, இதயத்தில் இருக்கின்ற தமிழே, கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். காலையில் மங்களமான இசையோடு துவங்கி மாணவர்களுக்கு இங்கே சூழ்ந்து முதல் நிகழ்ச்சியாக பேச்சரங்கம் தொடங்கியிருக்கிறது. மரியாதைக்குரிய மேனாள் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர், என் அருமை நண்பரும் பெரும் மதிப்புக்குரியவருமாகிய திரு தமிழரசு அவர்கள் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் இங்கே வருகை புரிந்து அன்பான வரவேற்பையும் ஏற்று அமைதியான மாணவர்களையும் பார்த்து இங்கே கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து அனைவருக்கும் பொன்னாடையும் விருதுகளும் வழங்கி மகிழ்ந்து சென்றிருக்கின்றார். அனைத்து இந்திய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகிலாமி அறக்கட்டளை ஐம்பெரும் விழா என்று அருமையான விழாவை இங்கே துவங்கியிருக்கின்றார்கள். அமைப்பின் தலைவரும் அன்பரும் நண்பரும் எப்போதும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற கல்வியாளர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்ற நுணுக்கத்தை அறிந்தவர் என்பதை விட ஆராய்ந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏதோ நிகழ்ச்சி என்று நடத்திவிடாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி என்றே நடத்தி வருகிறார். அந்த வகையில்தான் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரங்கில் மாணவர்கள் பேச்சாற்றலை வளர்ப்பதற்காகவும் அந்த மாணவர்கள் தன்னுடைய எண்ணங்களை, எழுச்சிகளை, உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் பேச்சரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை இங்கே முதல் அரங்கமாக வைத்திருக்கின்றார். முதல் அமர்வில் தலைப்பு கனவு. பள்ளி மாணவர்களுக்காக இங்கே சொல்லிக் கொடுக்க கனவு என்ற தலைப்பிலே இந்த அரங்கை அவர் ஒப்படைத்திருக்கின்றார். கனவு என்பது மாணவர்கள் மட்டும் காண வேண்டும் என்பது அல்ல. மாணவர்கள் கனவு காண வேண்டும், மனம் ஆனவர்களும் கனவு காண வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது கனவு யார் காண வேண்டும் என்பதை, எப்படி காண வேண்டும் என்பதையும் மேனாள் ஜனாதிபதி அவர்கள் கலாம் அவர்கள் மிக அருமையாகவும் அற்புதமாகவும் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் கனவு காணுவது உரிமை. அதிலும் இன்று குடியரசு நாள், இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். ஜனவரி 26 இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டம் ஒருமைப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என்பதற்காக அதில் ஏற்றமில்லை, இரக்கமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை, அனைத்தும் ஒன்று என்ற ஒருமைப்பாட்டினை விளக்குவதற்காக ஒன்றே சட்டம் என்ற அந்த சட்டத்தை பிரதிபலிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாள் இந்த ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 இந்த சட்டம் அமுலுக்கு வந்த நாள்தான் இன்றைய குடியரசு நாள். இந்த குடியரசு என்பது கூட ஒரு கனவுதான். பல்லாண்டுகளாக ஆங்கிலேயவருக்கு நம்மை அடக்கி முடக்கி வைத்திருந்த காலத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுமா என்று நினைக்கின்ற பொழுது இந்திய வரலாற்றில் இந்தியா விடுதலை பெறும் என்ற ஒரு கனவு மகாத்மா காந்தி கண்டார், நேதாஜி கண்டார், ஜவஹர்லால் நேரு கண்டார், இப்படிப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் கண்டார். இப்படிப்பட்ட விடுதலை வீரர்கள் அத்தனை பேரும் கண்ட கனவுதான் இந்த விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்துக்காக ஆடுவோமே பல்லு பாடுவோமே
ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டு பாடியவர்தான் மாகவி பாரதியார் அவர்கள். பாரதி கண்ட முதல் கனவு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து இந்த நாட்டிலே விடுதலையாக பெறுகின்ற ஒரு நாள் வரும் என்று கனவு கண்டார் மாகவி பாரதியார் அவர்கள். அவர் கண்ட கனவுதான் ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரத்தை பெற்றோம், விடுதலை பெற்றிருக்கிறோம். அடுத்த கனவு சட்டத்தை மாற்ற வேண்டும், புது சட்டங்களை இயற்ற வேண்டும், ஜனநாயக முறைப்படி அந்த சட்டம் பொதுவாக இருக்க வேண்டும், பொதுமையை சொல்ல வேண்டும், முதன்மையை சொல்ல வேண்டும், உரிமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக சட்டத்தை அங்கே நிறுவி அதை இயக்குவதற்காக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனுடைய தலைமை வகித்து சட்டங்கள் இயற்றப்பட்டன. 3 ஆண்டுகளாக போராடி பல ஆண்டுகளுக்கு பல சட்டங்களை ஆராய்ந்து அதற்கு பிறகு எழுதப்பட்ட நம்முடைய உரிமை சட்டங்கள் தான் இந்த குடியரசு நாள். இந்த குடியரசு நாள் என்பது சட்டம் அமுலுக்கு வந்த நாளாக நாம் குறித்து கொண்டு அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தகைய குடியரசு நாளில், ஒரு முக்கியமான சுதந்திர நாளில், ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளில் இன்றைய நாள். அந்த நாளிலே இங்கே மாணவர்கள் வரவைத்து இங்கே பேச்சரங்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். 50 விழா என்று சொல்லி நிகழ்வு 1, 2, 3, 4 என 50 விழாவாக இங்கே நடக்க இருக்கின்றது. மிக திறம்பட நடத்துகின்ற கோவிந்தராஜ் அவர்கள் சிறந்த முறையிலே இங்கே மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த மாணவர்களுக்கு உணர்வு வேண்டும், உணர்ச்சி வேண்டும், உள்ளத்தில் ஒரு எழுச்சி உருவாக வேண்டும் என்ற காரணத்துக்காக இங்கே இந்த பேச்சரங்கத்தை நடத்தியிருக்கின்றார். மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மாணவர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்படுகின்ற போது மேடைக்கு வந்து தங்களுடைய பேச்சாற்றலை, தங்களுடைய எழுத்தாற்றலை, உங்களின் படைப்பாற்றலை இங்கே மூச்சாக பேச்சாக நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே முன்னிலை வகிக்கின்ற